பொண்டாடி தூக்குறாங்க தெரியல, காரணமே தெரியல. படம் இருக்கிறதுல ஒஸ்ட் படம். எதுக்குதான் தூக்குறதே தெரியல ப்ரோ. த்ரிஷாவை எதுக்குதான் போய் காப்பாத்துறான், என்ன ரீசனே தெரியல ப்ரோ. புரியல ப்ரோ. அது மியூசிக் ஒரு பரவாயில்ல ப்ரோ. லாஸ்ட் மியூசிக் நல்லா இருந்தது, லாஸ்ட் ஃபைட் நல்லா இருந்தது ப்ரோ. என்ன மூவி பாத்தீங்க? விடாமுயற்சி. எப்படி இருக்கு விடாமுயற்சி? ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க படம். எதனால ரொம்ப ஸ்லோவா இருக்கு? ஸ்டோரி லைனே ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா ஸ்டோரி லைனே ரொம்ப தப்பு. சீரியல்ல ஷார்ட் ஃபிலிம்ல எடுக்கக்கூடாது, அதை எடுத்தா கூட எவனும் பார்க்க மாட்டாங்க. சீரியல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தா கூட அந்த கதையை யாருமே விரும்பி பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஸ்டோரி லைனை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத ஒரு படம் தலைக்கு. அதான் என்னங்க தலைப்பாவும் உசரம் கொடுத்து நடிச்சிருக்காருங்க. இன்னும் ஸ்டோரி ஒன்றும் அவ்வளோ பெருசாக எடுக்கல. மியூசிக் ஓகே, கிடைக்கிற கேப்லாம் கடை வெட்டுற மாதிரி வந்து அனிருத் வந்து அவரால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குமோ மியூசிக் மட்டும் நல்லா பண்ணியிருக்காப்ல. 3 விஷயம். ஒன்று வந்து கேமரா ஒர்க் நல்லா இருந்தது ஓகேங்களா. அப்புறம் அனிருத்தோட மியூசிக் பிஜிஎம்ஸு, அந்த மாதிரி சாங்ஸு, அப்புறம் தலை உசரம் கொடுத்து நடிச்சிருக்காரு. 3 தான் ப்ளஸ். மற்றபடி படம் ஃபுல்லாகவே லேக் தான். அங்கே ஒரு கிளைமேக்ஸ் 2 ஒரு சாதாரண வந்து வேட்டையாடி விளையாடக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கடைசி ஒரு 10 நிமிஷம் வரக்கூடிய கதை வந்து ஒரே லைனாக பிடிச்சிருக்காங்க. வேட்டையாடி விளையாடல இந்த கதை வந்து கடைசி ஒரு 10 நிமிஷம் தான் வரும். காணாம போனால் கண்டுபிடிக்கிறாங்க. இது ஷார்ட் ஃபிலிம் பண்ணோட காம்படிஷன் செலக்ட் ஆகாது, செலக்ட் கிடையாது, உள்ள என்ட்ரிக்கே ஆகாது. அந்த மாதிரி ஒரு கதை இது. என்னங்க கிளைமேக்ஸ் அதான் சொல்றேன் ஒரு சிம்பிளா. இங்க வந்து பார்த்து ரசிகர்களுக்கு அந்த படத்துல ஒண்ணுமே இல்லை ஓகேங்களா. தலையை வேணா பார்க்கலாம். அவரோட கணீர் வாய்ஸ், தலை வாய்ஸ் ரொம்ப நாளாக கேட்காம வந்தாட்டில் அவர் வாய்ஸ் ரொம்ப கம்பீரமா இருக்கும். தலையோட வாய்ஸ் சூப்பராக இருந்தது. அவருக்காக அந்த 2 மணி நேரம் அவர் வாய்ஸ் வேணா கேட்கலாம். மற்றபடி ஸ்டோரி ஜீரோ, மற்றபடி ஃபுல்லாகவே அந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஜீரோ. மூவி டூ குட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்க்கலாம். இருக்கு வர்த்து தான் கண்டிப்பா. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு மூவி அப்படின்றது, ஒரு ஸ்டோரி அப்படின்றத தாண்டி he tried to give some social message. ஸோ அதனால எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி இது ரீசெண்ட் டைமுக்கு தேவைப்படுற ஒரு மெசேஜ் தான். ஸோ அதனால கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். அஜித் படம்னு சொன்னா இல்ல, ஆஸ் அ ஃபேன் கேர்லா நான் வந்துட்டு அதை டிஸ்அக்ரி பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஏன்னா இங்க கதை அழகா டெலிவர் பண்ணிருக்காங்க. ஆமா, ஆக்சுவலி பிக் ஹீரோனா ஹீரோ சுத்தி தான் எல்லாம் நடக்கும். பட் இங்க ஆக்சுவலி அப்படி இல்ல, கதையை சுத்தி தான் எல்லாருமே டிராவல் பண்றாங்க. அப்படி அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி எனக்கு தெரியல. ஐம் சாரி. பிஜிஎம் ஓகே நல்லா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் கொடுத்திருந்தா கொஞ்சம் இன்னும் ஹைப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லாருமே ஆக்சுவலி இந்த மூவில கோ ஸ்டார்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸா அழகா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபைட் இல்லன்னு சொன்னாங்க. கதை அப்படி போனாதான் நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்லயே ஃபைட் வந்துட்டா நல்லா இருக்காது. கரெக்ட். அதாவது எங்கெங்க எதை கொடுக்கணுமோ அது அழகா கொடுத்திருக்காங்க. லாக் மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு அந்த லாக் எதுவும் ஃபீல் ஆகல. இன்ட்ரெஸ்டிங்கா தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க. தலை த்ரிஷா காம்போ ரொமான்ஸ் ஆன் ஸ்கிரீன் ரொமான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம தலையை அப்படி பாக்குறோம்ல, அதனால அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கே அந்த விண்டேஜ் வைப் வந்துருச்சு. 2 இயர்ஸ் கழிச்சு படம் வரதுனால அந்த வைப் கரெக்டா செட் ஆகிட்டோம். கரெக்டா எல்லாமே அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. அது மியூசிக் வந்து கொஞ்சம் ஹைப் லெவல் கொடுத்தா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கு. ஆமா, மியூசிக் குட், பட் இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். மகிழ் திருமணி சார் டைரக்ஷன்ல எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு, செம்மையா பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு குட் ஸ்டோரி பாக்குற மாதிரி அதை அழகா எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் தான் சொல்றேன்ல, தனியா ஹீரோ பேஸ் பண்ணி ஸ்டோரி போல, ஸ்டோரி பேஸ் பண்ணி எல்லாரும் டிராவல் பண்றாங்க. நல்லா இருக்குண்ணா. எப்பயும் பாக்குற மாதிரி தான். அஜித் படம் மேலே கெத்து தான். அஜித்தும் ரோகிணியும் வேற மாதிரி இருக்கும் செலிப்ரேஷனு. அதுவும் கோட்டு படத்துக்குலாம் வந்து நான் விஜய் பண்ணா இப்பதான் அஜித் படத்துக்கு வந்தேன். சரி நல்லா இருக்குண்ணா படம். பரவாயில்ல, எல்லாரும் பார்க்கலாம். த்ரிஷாவும் அஜித்துக்கு அம்பும் வேற மாதிரிண்ணா. ஒன்று என்னன்னா ஒன்னே ஒன்று தான் சொல்லணும் அஜித் ஃபேன்ஸுக்கு. 2027 நாங்கள் ஜெயிக்கணும்னா உங்க இதையும் வேணும். 2 பேரும் ஒன்னா இருப்போம், ஜெயிப்போம். 2026 நாங்கள் தான். விடாமுயற்சி ப்ரோ. விடாமுயற்சி ப்ரோ படம் மாசு ப்ரோ. தலை படம் என்னைக்குமே மாசு. எங்களுக்கு எவ்வளோ வருஷம் கழிச்சு நாங்கள் வெயிட் பண்ண ஒரு படம் தராது. அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு வரோம். வெளில படம் சூப்பர். தலை ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் தலை படத்தை பார்க்கும்போது அது ஆக்டிங்கே வேற மாதிரி இருக்கும். ஃபைட் சீன்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. தலை ஸ்பேட்ரு படம் வேற லெவலு. மியூசிக் வேற லெவல் ப்ரோ. ப்ரோ கிளைமேக்ஸ் பெரிய ட்விஸ்ட் ப்ரோ. செம்ம சீன் ப்ரோ. ஆனால் ப்ரோ ஆக்டிங் வேற லெவல். தலை எங்கள் தலை ஆக்டிங் எப்பயும் வேற மாதிரி தான் இருக்கும். நல்லா நடிச்சிருக்காங்க மேம். அதெல்லாம்
ரெஜினா இருக்காங்கல்ல அவங்களோட நல்லா அவங்களோட மியூசிக் எப்படி பிஜிஎம்லாம் பக்கா பண்ணியிருக்காங்க தர. ஆனால் அதில் ஃபைட் சீக்கிரம் பிஜிஎம் வேற லெவல். அந்த சீன் இருக்கும். எப்படி இருக்கு மூவி? நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் எப்படி